எந்த பசங்க எப்படி இருப்பாங்க? பசங்க தான். நானும் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது. இது பண்ணி வந்துச்சு ரொம்ப சீரியஸாக இருக்குது. பசங்க அம்மா வீடு தெரியல. பசங்க காணும். பசங்க பேர் என்ன பேர்? சிவா. நீங்கள் தான் சொன்னாங்க கேட்டது. இங்கே தான் இருப்பாங்க பசங்க. இப்போ கேட்டு பாருங்க. சிவா அப்புறம் இன்னொருத்த பேர் சுரேஷ். சுரேஷ் இன்னொருத்த ராஜியா? ஆமாம் 3 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இங்கே ரோட்டில் சுற்றுற பசங்க, இந்த மாதிரி ட்ராக் ஒர்க்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பிட் பாக்கெட்டு பீடிக்கெல்லாம் அடிமையாக வராங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வர பசங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வந்து இங்கே படுக்கிறதுக்கு இடம் கொடுப்பேன். மற்றபடி யாருன்னா தேடின்னு வந்து அனுப்பிச்சி விட்றேன். அப்படி இல்லை அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அவங்க இதுக்காக வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று பொறுக்க போயிடுவானுங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஏதாவது பொறுக்கி எடுத்து வந்து இரும்பு கடையில் போட்டு அவங்க எதுவும் சாப்பிட்டு எதுவும் வச்சுப்பானுங்க. நான் கேட்டால் கூட அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்த தான் ரொம்ப சீரியஸாக இருக்குதா? அம்மா பேருப்பா? அது பச்சைமாவா? சரி, நான் என்ன பண்றேன்னாக்கா, இப்ப நீங்க ஊருக்கு எத்தனை மணிக்கு வண்டி உங்களுக்கு? 6 மணி வண்டியா? அவனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 7 மணி மேல தான் வருவானுங்க. நான் அதுக்குள்ளே தேடி பாக்குறேன். தேடி பார்த்தா அவனுக்கு இருந்தாக்கா நான் உடனே நானே கூட இட்டு வரேன், இல்லாட்டி வண்டி ஏற்றி அனுப்பிச்சு விடுறேன். உங்க நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். புரியுதுங்களா? ஆனா இப்ப போனா எங்க இருப்பானு தெரியாது. அவன் சாயந்தரம் மேல தான் வருவானுங்க. வந்ததுமே நான் உங்ககிட்ட நான் சொல்லி உங்க நம்பரை கொடுத்துட்டு போறீங்களா? நம்பர் சொல்லு. 95 66 26 26 27 65. சரி, நான் உடனே அனுப்பிச்சு விடுறேன். அவங்க அம்மா நல்லா இருப்பாங்களா? சொல்ல முடியாது. சரி, நான் பார்த்துறேன். வந்தா நான் பசங்களை உடனே ஏற்றி அனுப்புறேன். அப்படியாட்டி உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். எப்படியா இருந்தாலும் நான் பசங்க வந்து நான் பிடிச்சி நான் எப்பயாவது அனுப்பிச்சு விட்றேன். நீங்க எதனா சாப்பிட்டு போறீங்களா? சரி சரி, வாங்க. ஹலோ, சொல்லுங்க தம்பி. ஆமாம், நீங்கள் நேற்று வந்தீங்களே? ஆமாப்பா, அவனுங்க நைட்டு கூட வரல இங்கே. ஆமாம், நைட்டு வரல, படுக்கிறதுக்கு வரல. நானும் இது வரேன் காயிலேருந்து திருவத்தூர் 800 எல்லாமே தேடிட்டு இப்போ தான் வரேன் ஆஃபீஸில். அவனுங்க இன்னும் வரலப்பா. நான் வந்த பிறகு நான் ஒன்றா அனுப்பிச்சி விட்றேன். என்னது? யார்? அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஐயோ, என்னப்பா சொல்கிறீங்க? இப்போ எத்தனை மணிக்கு? நேற்று சாயங்காலமா? சாயங்காலம் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே? அடக்கம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சா? நேற்று அடக்கம் பண்ணிட்டீங்களா? ரைட்டா? இப்போ எப்படிப்பா அந்த பசங்க? வேணாமா? என்னப்பா இது? ஐயோ, இறந்துட்டாங்களா? நான் பார்க்குறேம்மா, அந்த பசங்களை பார்க்குறேம்மா. நம்ம கிட்ட 3 பேர் இருப்பாங்க, பாத்தியாப்பா? நான் அச்சினுக்குறாங்க. அந்த 3 பேரை யாரு? நம்ம பசங்க இல்லையா? யார் பாத்து திருட்டாங்க? அச்சினுக்குறானுங்க. இப்போ ஓட்டானுங்க, யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு. யார் ஓடுனது? அந்த 2 பேர் தான் அச்சினு இருந்தவங்க ஓட்டாங்க. இவங்க எங்கறானே? இவங்க உட்காந்து அழுதுனுக்குறாங்க. போய் கூட்டின்னு மட்டும் வந்துருங்க. சரி சரி, நான் போறேன் தம்பி. டேய் என்னடா இங்க இருக்கீங்க? யாரா அடிச்சது உங்கள? யாரா? நம்ம பாட்டுல பொறுகு இல்லனா அண்ணா வந்து போட்டு அடிச்சானா. நைட் எல்லாம் எங்கடா இருந்தீங்க? நைட் எல்லாம் கூட்டு பர்மட்டுல சம்படி இதுல அடிச்சானா. ஏன்டா இங்க வந்தீங்க? டேய், நீங்க முடிச்சிட்டு நான் உடனே வர வேண்டியதானே? நான் கூட்டு வந்து அடிச்சு. டேய் என்னங்கடா? டேய் போட்டு அங்கல பாட்டு கையில எத்தனை பேர் ஆச்சானுங்க? 5 பேர் வந்து கும்பலத்தை. டேய், உங்க ஊர் சொந்த ஊர் சேலமா? டேய், உங்க சித்தப்பா மாமா எல்லாம் வந்தாங்கடா நேத்து. டேய், உங்க அம்மா உடம்பு சரியில்லை என்ன வந்துட்டாங்கடா? டேய் என்னங்கடா? டேய், உங்க அம்மா வேற செத்துட்டாங்களாண்டா? டேய், அம்மா செத்துட்டாங்களாடா? டேய் உங்க அம்மா செத்துட்டாங்களா? டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. வாடா தம்பி, வாடா.